நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் தமிழ் மாத பலன் ஆனி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். ஆங்கில தேதி 15/6/2022 முதல் 16/7/2022 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ஆனி மாத கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா? நீங்கள் எதிர்பார்க்குறது எப்படி இருக்கும்? உங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்குமா? காரியம் சக்ஸஸ் ஆகுமா? அப்படிங்கிறது உங்களுடைய நிலை. பாருங்கள், உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் ஆனி மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இது அற்புதத்திலும் அற்புதம். 11ஆம் இடம் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்ல பலனையே தரும். அதுவும் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் நினச்ச என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். 11ஆம் இடம் என்பது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பண வரவு, பொருள் வரவு, பணப்புழக்கம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நீங்களும் வெளியே நட்பு வட்டாரம், சொந்த பந்தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நல்ல தொழில் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்குற இடத்துலையும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதம் எடுத்து அது சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்லது இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் பாகத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணுங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது அற்புதத்திலும் அற்புதம். தாய் வழி சொந்தங்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல். காலிமனையோ வீடோ ஃப்ளாட்டோ உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதுசாக பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகன பிராப்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு கல்வி செலவு செய்வீங்க, சுப செலவாக அது அமையும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் உங்கள் சுகஸ்தானம். உங்களுக்கு தேக ஆரோக்கியம், சுகம், திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதுலேயும் இந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணி நல்ல தேர்ச்சி பெற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. பாருங்கள், 5ஆம் இடத்து அதிபதி அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி வீட்டில் தான் இருக்கிறார். அப்போது உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களும் நல்லா படிப்பாங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இதுவரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தார்.
ஆனால் இப்போ அவர் வக்ரகதியில் இருக்கிறதால 5ஆம் வீட்டில் இருக்கிறதா ஒரு ஐதீகம், தனுசில் இருக்கிறதா ஒரு நிலை. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. நீங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு சொல்லுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். 7ஆம் இடத்து அதிபதி சனி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ ஒன்றும் குறை கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த குறையும் இல்லை. ஒரு 6ல் இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் வக்ரகதியில் இருந்தால் அவர் முன்வீட்டு பலனை செய்வார் இல்லையா? அப்போ கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும். அடுத்தது நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. செவ்வாய் பகவானும் அங்கே இணைஞ்சிருக்கிறார். குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்துவார். அதுவும் பிறந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரலாம், லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ, அல்லது வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கிறது. வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ, 8ஆம் இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். குரு பகவான் சுபத்தன்மையில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால கௌரவம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடம் 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 21 நாள் உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிறார். ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறார். அப்போது 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், தொழிலில் ஏதாவது முட்டுக்கட்ட ஒரு பிரச்சனைகள் வரலாம், தொழில் மந்தத்தன்மை ஏற்படுத்தலாம், இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். தகப்பன் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு பகை நிலையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வாய் 9ல் ஆட்சி பெற்று இருக்கிறார். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள், தரகர்கள், அத்துணை பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி நிலை, அதுவும் 26 நாள் சுபீட்சமாக இருக்கிறார். அப்போது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷமாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் உடையவர்கள், அதாவது துணிக்கடை வச்சு நடத்துகிறவங்க, அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஃபேன்சி ஸ்டோர், மற்றபடி கருவூலம், பேங்க்கு, இப்படி பணியாற்றக்கூடியவர்கள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அரசாங்க ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும். எந்த ஒரு பின் பாயிண்ட் ஒரு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. 10க்குடையவன் 10ல் ஆட்சி நிலையில் இருந்தால் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும், சுபீட்சத்தன்மை பெறுவீர்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல அமக்கலமாக பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். 2க்கும் 11க்கும் உடையவன்
11ஆம் இடத்தில் 18 நாள் ஆட்சி நிலையில் இருக்கிறார் புத பகவான். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க, தொட்டதெல்லாம் சாதிப்பீங்க, தொடாததெல்லாம் கூட நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும், நல்லதாக தான் முடியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உறவினர்கள், நட்பு வட்டாரம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதாவது உங்களுக்கு மீடியா துறை, எழுத்துத்துறை, கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். 7, 8, 9 தமிழ் தேதியை தான் குறிப்பிட்டோம். 7, 8, 9 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. அந்த சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.